ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாப்டர் 30 வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் பிளெஜ்டு கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். கூடவே ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் நோட் பண்ணுறதை தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சேனலை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாப்டர் 30 பத்தி பார்க்க போறோம். RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து இது ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் இண்டிகேட்டரை வந்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் அப்படிதான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை ஏன் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா 70 போகும்போதும் 30 போகும்போது இதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா மீனை வச்சையும், அதாவது மீன் மீன்ஸ் மீன் மீடியன் மோட் எல்லாரும் வந்து 7th 8th வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நகருது. கூடவே வால்யூம் இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ரெஃபரன்ஸும் ப்ரைஸையும் அக்கௌண்ட்ல எடுத்தா இது வந்து நகருது. ஸோ RSI எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிராஃபா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில சமயம் இந்த 30 கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 30 கீழே எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் சோல்டு ரீஜியன், அந்த இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கு. ஓகே, ஸோ இந்த வைஸ் வெர்சா இது வந்து நம்மளுடைய கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வச்சுக்கலாம். இப்படி மேலே போயிட்டே இருக்கு. இது 30க்கு வந்தோடனே இங்க பிரைஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கீழே இருக்கும். சரிங்களா? அப்புறம் RSI வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மொமெண்டம்ல பிடிச்சி மேலே ஏற இந்த மாதிரி மேலே ஏறிட்டு போகும். அந்த மாதிரி நேரத்தில் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு மேலே போய் சைடில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். ஸோ RSI 50க்கு போகும்போது பிரைஸ் 50% ஏறுமானா ஏறாது. இது வந்து மொமெண்டம் தான் காமிக்குது. இந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்கு. 30ல இருந்து 50 வரைக்கும் மொமெண்டம் வந்து கொண்டு போகுது. பட் பிரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 110க்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ ஃபுல்லா ட்ரைன் அப் ஆகுதோ அந்த மாதிரி நேரத்துல இப்போ RSI வந்து 50க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நேரத்தில் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது பிரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே போகும், RSI 50க்கு போகும். அதுக்கப்புறம் பிரைஸும் கீழே விடும், RSIயும் கீழே இருக்கும். ஸோ ரெண்டாவது மீண்டும் ஒரு 25 இல்லைன்னா 35 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அந்த நேரத்தில் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணும். இது ஒரு ஏரியாவாக இருக்கும், இது ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ நமக்கு கிராஃபில் பார்க்கும்போது டபுள் பாட்டமாக இருக்கும். அந்த இடத்துல RSI 30லேருந்து 50 வரைக்கும் ட்ராவல் போயிட்டு மீண்டும் அந்த 30 வந்து டச் பண்ணியிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு என்ட்ரி எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த RSI வந்து 30லேருந்து ரிவர்ஸ் எடுக்குதுங்களா, அந்த நேரத்துல பிரைஸும் ரிவர்ஸ் எடுக்கும். இந்த இடத்துல நமக்கு 2 என்ட்ரி கிடைக்கும். ஒன்னு கேண்டல்ஸ்டிக் என்ட்ரி, இன்னொன்னு பேட்டர்ன் என்ட்ரி. பேட்டர்ன் அப்படின்னா இந்த RSI எப்படி மேலே போயிட்டு கீழே வந்துச்சோ அதே மாதிரி பிரைஸ் மேலே போயிட்டு கீழே வரும். அப்படி கீழே வரும்போது ஆல்ரெடி கிரியேட் பண்ண சப்போர்ட்டை தான் வந்து சப்போர்ட் எடுக்கும். எஸ், பிரைஸ் ஆக்ஷன்ல பிரைஸ் ஆல்வேஸ் ரிப்பீட் நடந்துதான் திரும்பி நடந்துட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது டபுள் பாட்டம் இருக்கும். இந்த டபுள் பாட்டம் வந்து W அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியலையே. இது வந்து W பேட்டர்ன். இதில் டபுள் பாட்டம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி டச் பண்ண ஏரியாவில் வந்து டச் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸும் இதுக்கு மேலே என்ட்ரியை வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம். இன்னொன்று, இந்த சப்போர்ட் ஏரியா வந்துருச்சா, இந்த இடத்துல கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்திருக்கா, என்கல்ஃபிங்கா, ஷூட்டிங் ஸ்டாரா என்னன்றதை பாருங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதோடைய டார்கெட் இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு இல்லைங்களா, இந்த ஹையை வந்து டச் பண்ணும். இந்த ஒரு ஏரியாவில் வந்து டச் பண்ணும். இதையும் கிராஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா பங்கு வந்து ஓவர் புல்லிஷாக அர்த்தம். ஸோ அந்த இடத்துல RSI பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கும். RSIல 50 வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம். அந்த 50யையும் தாண்டி RSI மேலே போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த இடத்துலையும் ஹையை வந்து கட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஹையும் கட் பண்ணியிருக்கும், இந்த ஹையை கட் பண்ணியிருக்கும். அப்போ பங்கு ஓவர் பிரைஸ் ஜோனை நோக்கி போகுது. ஸோ அப்படி போகும்போது 70 கண்டிப்பாக டச் பண்ணும். அது வந்து 2 மாதம் ஆகுதோ, 1 மாதம் ஆகுதோ, இல்லை 6 மாதம் ஆகுதோ, கண்டிப்பாக 70 டச் பண்ணும். 70 டச் பண்ணும்போது இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கும். அதாவது ப்ரீவியஸ் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த ஏரியா வந்து டச் பண்ணியிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பேடிஎம் ஷேர்ல பார்க்கலாம், டாடா மோட்டார் ஷேர்ல பார்க்கலாம், அந்த சிஎட் ஷேர்ல கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அதில் நடந்திருக்கும்.
எதுனா ஆர்எஸ்ஐ கீழே போயிட்டு மேலே வந்திருக்கும். ஆர்எஸ்ஐ உருவாக்கின ஹையை ஆர்எஸ்ஐயே கிராஸ் பண்ணும்போது பிரைஸ் அடிமட்டத்தில் இருந்தது ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு பிரேக் அவுட் ஏரியா, ஃபேக்கான பிரேக் அவுட்டையும் ஆர்எஸ்ஐ வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து சார்ட்ல கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து மேலே கொடுத்துருக்கு, இல்லைன்னா ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இண்டிகேட்டரும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி, சார்ட் பேட்டர்னும் சரி 100% நமக்கு அக்யூரசி கொடுக்காது. ஸோ ஆர்எஸ்ஐ நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த நேரத்தில். இப்போ ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ நான் அப்படியே சொல்லியிருக்கேன், ஆர்எஸ்ஐல 70-30. ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஆர்எஸ்ஐ 70ல இருந்தது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஊதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, இல்லைன்னா பங்கு ரீடெஸ்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஜோன்ல இருக்கும்போது பிரேக் அவுட் கொடுத்தா நம்பாதீங்க, ரீடெஸ்டிங் எங்க பிரேக் அவுட் கொடுத்ததோ அந்த இடத்துல ரீடெஸ்டிங் வந்து நடக்கும். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி அழகா அதை வந்து எடுக்கலாம். அப்படியும் இல்லையா, ஆர்எஸ்ஐ இப்படி இருக்கா, ஆர்எஸ்ஐ 70ல இருக்கா, சார்ட் பிரேக் அவுட் கொடுத்துச்சா, மேலே போகும்போது ஆர்எஸ்ஐ மேலே போகும், அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே விழுகும். ஆர்எஸ்ஐ கீழே விழுகும்போது இது ஆர்எஸ்ஐ லைட்டாக தான் கீழே விழுகும், ஆனால் இந்த ப்ரைஸ் ரொம்ப ஸ்பீடாக கீழே வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணும். இது இந்த இடத்துல கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வருதான்னு பார்க்கணும். ஸோ என்ன கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலன்னா டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸை போய் பாருங்க தயவு செய்து. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்ஐ வளைஞ்சு மேலே போகும், இங்கேயும் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னை காமிக்கும், என்ட்ரி வந்து எடுத்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். அதுவும் இல்லை, ரீடெஸ்ட்லாம் நடக்கல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ எப்படி மேலே போச்சோ அதே மாதிரி மேலே போயிட்டு ஒரு புல் பேக். ஸோ இந்த புல் பேக் வந்து பிரேக் அவுட் நடந்த 1 மாதம் கழிச்சு நடக்கலாம், இல்லை 2-3 வாரம் கழிச்சும் நடக்கலாம். புல் பேக் அப்படிங்கிறது லேட்டாக தான் இருக்கும், வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஆர்எஸ்ஐ புல் பேக் பண்ணும்போது ரொம்ப கீழே வந்துடும். இதுவும் புல் பேக் ரொம்ப கீழே வந்து மொமெண்டம் எடுக்கிறதுக்கே 2-3 வாரம் எடுக்கும். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கிரியேட் பண்ணி மேலே போகும். மேலே போகும்போது இங்கே உங்களுக்கு பை சிக்னல் கிடைச்சது அப்படின்னா அந்த ஒரு புல் பேக்லேயே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கும், அதை உடைச்சு ப்ரைஸ் மேலே போகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீக்லி சார்ட்ல 30ல இருக்கும்போது டெய்லி சார்ட்ல பிரேக் நடந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆர்எஸ்ஐல 30ல இருக்கும்போது இல்லை 40ல இருக்கும்போது ஃபண்டமெண்டலா ஒரு சேஞ்ச் நடந்தது அப்படின்னா அதை நம்ம ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம். அதுக்கு பேட்டர்ன்ஸ் அவசியம் கிடையாது, ஆர்எஸ்ஐ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஆர்எஸ்ஐல ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய கத்துக்கணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. அண்ட் தென் அதை நம்ம லாஸ்ட்ல தான் நம்ம பார்ப்போம். பட் யார் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை வச்சு தான் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட எடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.